ரபுன்சல். நீலக்கூந்தல் இளவரசி. ஒரு காலத்தில் அமைதியான ராஜ்யத்தில் நல்ல மனம் கொண்ட ராஜா மற்றும் ராணி வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு செல்வம், புகழ் அனைத்தும் இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லாததால் அவர்கள் துயரத்தில் வாழ்ந்தனர். அவர்களது அரண்மனைக்கு அருகில் ஒரு மர்மமான மந்திரவாதி பெண்ணின் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் உலகில் எங்கும் இல்லாத மந்திர பழங்கள் வளர்ந்தன. ஒரு நாள் ராணி ஜன்னல் வழியே பார்த்தபோது பசுமையான செடிகளில் மின்னும் ஒரு சிவப்பு பழம் அவளது பார்வையில் பட்டது. அது சூரிய ஒளியில் பிரகாசித்து கவர்ந்தது. அந்த சிவப்பு பழம் ரபுன்சல் பழம் என்று அழைக்கப்பட்டது. அதை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியம், மன அமைதி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ராணிக்கு ஆசை அதிகரித்தது. அவள் ராஜாவிடம், அந்த சிவப்பு ரபுன்சல் பழம் எனக்கு வேண்டும், தயவு செய்து அதை எடுத்துத் தாருங்கள் என்று வேண்டினாள். அன்பான ராஜா இரவில் யாரும் காணாமல் மந்திரவாதியின் தோட்டத்துக்குள் சென்று ஒரு பழத்தை எடுத்தார். ராணி அதை சாப்பிட்டதும் அவளுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அந்த சுவை அவளை மறுபடியும் அதை வேண்ட வைக்கச் செய்தது. இரண்டாவது முறையாக ராஜா தோட்டத்துக்குள் சென்றபோது மந்திரவாதி அவரை பிடித்தாள். அவள் கோபமாகச் சொன்னாள், என் ரபுன்சல் பழத்தை திருடுகிறாயா? இதற்கான தண்டனையாக உன் ராணி பெற்ற குழந்தையை நான் எடுத்து செல்கிறேன். ராஜா துயரத்தில் ஒப்புக்கொண்டார். சில மாதங்களில் ராணிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. மந்திரவாதி வந்து அவளை எடுத்துச் சென்றாள். இந்த குழந்தை எனதுதான். இதற்கு பெயர் ரபுன்சல், என் மந்திர பழத்தின் பெயர் போலவே என்று கூறினாள். ரபுன்சல் வளர வளர அவளது முடி பொன்னிறமாகவும் நீளமாகவும் பிரகாசித்தது. அவளது அழகு மற்றும் இனிய குரல் அனைவரையும் மயக்கும் அளவிற்கு இருந்தது. மந்திரவாதி யாராவது அவளை பறித்து விடுவார்களோ என்ற பயத்தில் படிகளும் கதவுகளும் இல்லாத ஒரு உயரமான கோபுரத்தில் அவளை அடைத்துவிட்டாள். மந்திரவாதி அவளை அழைக்கும் போது கீழே நின்று, ரபுன்சல், ரபுன்சல், உன் பொன்முடியை இறக்கு என்று சொல்வாள். ரபுன்சல் முடியை கீழே விட்டால் அதை பிடித்து மந்திரவாதி மேலே ஏறுவாள். ஒரு நாள் ஒரு இளவரசன் வேட்டைக்கு சென்றபோது ரபுன்சலின் இனிய பாடலை கேட்டான். அவன் மந்திரவாதி மேலே ஏறும் விதத்தை கவனித்தான். மந்திரவாதி சென்றதும் அவனும், ரபுன்சல், ரபுன்சல், உன் பொன்முடியை இறக்கு என்று சொன்னான். ரபுன்சல் முடியை கீழே விட்டாள். இளவரசன் மேலே ஏறி அவளை பார்த்தான். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்தனர். ரபுன்சல் வெளி உலகை காண ஆசைப்பட்டாள். அவர்கள் சேர்ந்து தப்பி செல்ல திட்டமிட்டனர். ஆனால் மந்திரவாதி அதை அறிந்து கோபத்தில் ரபுன்சலின் முடியை வெட்டி அவளை காட்டிற்குள் துரத்தியது. இளவரசன் வந்தபோது மந்திரவாதி அவனுக்கு சாபமிட்டாள். அவன் குருடனாகி காட்டில் அலைந்தான். ஆண்டுகள் கழித்து ரபுன்சலும் காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவர்கள் மீண்டும் சந்தித்தனர். ரபுன்சலின் மகிழ்ச்சி கண்ணீரால் இளவரசனின் கண்ணுக்கு வெளிச்சம் திரும்பியது. இருவரும் இராச்சியத்திற்கு திரும்பினர். ராஜா மற்றும் ராணி மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றனர். அப்போது இளவரசன் கூறினான், அந்த மந்திரவாதி எத்தனை உயிர்களை துன்புறுத்தியிருக்கிறாள். நியாயம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். ராஜா உத்தரவு பிறப்பித்தார். மந்திரவாதி கைது செய்யப்பட்டு ராஜ்ய சிறையில் அடைக்கப்பட்டாள். இனி அவள் யாருக்கும் தீங்கு செய்ய முடியவில்லை. ரபுன்சல், இளவரசன், ராஜா, ராணி அனைவரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வாழ்ந்தனர். அந்த ராஜ்யம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. கதை சொல்லும் பாடம்: தீமை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் உண்மையான அன்பும் நீதியும் அதனை வெல்லும். நேர்மையும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் இறுதியில் எப்போதும் ஜெயிப்பார்கள். டியா. தேனி டியாவின் வித்தியாசம். ஒரு பசுமையான காட்டின் நடுவில் வண்ணமயமான மலர்கள் நிறைந்த ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அங்கே ஒரு பெரிய தேன்கூடு வாழ்ந்தது.
அதிலேயே நூற்றுக்கணக்கான தேனீக்கள் ஒழுங்காக கடின உழைப்புடன் தினமும் வேலை செய்தன. அவற்றில் சிறியதான ஆனால் மிக ஆர்வமுள்ள தேனீ ஒருத்தி இருந்தாள். அவள் பெயர் டியா. அவள் எப்போதும் கேள்விகள் கேட்பவள். ஏன் நாமெல்லாம் ஒரே மலரில்தான் தேன் சேகரிக்கிறோம்? மற்ற மலர்களில் இருக்கும் சுவை என்னவாக இருக்கும்? அவளின் கேள்விகளுக்கு யாருக்கும் பதில் தெரியாது. யாரும் பதில் சொல்ல முயலவில்லை. ஒரு நாள் மூத்த தேனீ ஒருவர் சொன்னார், டியா, நாம் எப்போதும் பச்சை மல்லிகை மலர்களில்தான் பறக்கிறோம். அதுவே நம் பழக்கம். அதை மாற்ற வேண்டாம் என்று கூறியது. ஆனால் டியா அப்படி அமைதியாக இருப்பவளல்ல. அவளின் சிறகுகளில் சூரிய ஒளி மின்னியது. அவளின் கண்களில் புதுமை பளிச்சிட்டது. அவள் நினைத்தாள், மற்றவர்கள் சொல்லுவது போல செய்வது எளிது. ஆனால் நான் என் பாதையை கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பின் ஒவ்வொரு நாளும் டியா புதிய மலர்களை தேடி பறந்தாள். மஞ்சள் சூரியகாந்தி, சிவப்பு ரோஜா, நீலம் குருவி மலர், ஊதா லாவெண்டர் என்று ஒவ்வொரு மலரிலிருந்தும் தேன் சேகரித்தாள். அந்த மலர்களின் வாசனையும் நிறங்களும் அவளின் மனதை மகிழ்ச்சியுடன் நிரப்பின. மற்ற தேனீக்கள் அவளை பார்த்து சிரித்தன. டியா, உனக்கு வேலை தெரியாது. நீ கற்பனையில்தான் பறக்கிறாய். ஆனால் டியா தன்னம்பிக்கையுடன் புன்னகைத்தாள். ஒரு நாள் என் முயற்சி மதிப்படையும் என்று மனதிலே சொன்னாள். அந்த நாள் வந்தது. ஒரு நாள் தேன் கூட்டத்தின் ராணி தேனீ கூறினாள், இன்று நாம் ஆண்டின் சிறந்த தேனீயை தேர்வு செய்ய போகிறோம். யாருடைய தேன் இனிமையாக மணமாக இருக்கிறதோ அந்த தேன் நம் புதிய மாதிரி தேனாக தேர்ந்தெடுக்கப்படும். அனைவரும் ஆர்வத்துடன் தங்கள் தேனை கொண்டு வந்தனர். டியாவும் தனது சிறிய பானையுடன் வந்தாள். முதலில் மற்ற தேனீக்களின் தேன்களை ராணி சுவைத்தாள். அவை எல்லாம் ஒரே மாதிரி சுவையாக இருந்தன. பின் டியாவின் தேனை சுவைத்த போது ராணி நிமிர்ந்தாள். அவளின் முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. இது மிகவும் வித்தியாசமாகவும் மிக அற்புதமான சுவையுடனும் இருக்கின்றது. இதில் இனிமையும் மென்மையும் கலந்து இருக்கிறது. இதன் மனம் மற்ற தேன்களை விட தனி சுவை கொண்டதாக இருக்கின்றது என்று ராணி தேனீ கூறினாள். இதை கேட்ட மற்ற தேனீக்கள் ஆச்சரியப்பட்டன. அவைகள் கேட்டன, டியா, நீ என்ன செய்தாய்? எப்படி இது இப்படி இனிமையாக ஆனது? டியா மெதுவாகச் சொன்னாள், நான் ஒவ்வொரு மலரின் சுவையையும் மணத்தையும் சேர்த்தேன். ஒவ்வொரு மலருக்கும் தனி அழகு உண்டு. அவற்றை மதித்ததால்தான் என் தேன் வித்தியாசமாகிவிட்டது. அவளின் வார்த்தைகள் அனைவரின் மனத்தையும் வருடின. அந்த நாளிலிருந்து மற்ற தேனீக்களும் டியாவை போலவே வித்தியாசமாக சிந்திக்கத் தொடங்கின. அந்த தேன்கூடு இப்போது மற்ற எல்லா தேன்கூடுகளையும் விட சிறப்பாக இருந்தது. அவர்கள் அனைவரும் பெருமையாக சொன்னார்கள், டியா எங்களுக்கு ஒரு பாடம் கற்றுத் தந்தாள். புதுமை என்பது தைரியம் கொண்ட மனதில்தான் பிறக்கும். கதை சொல்லும் பாடம். துணிச்சலாக புதிதாக சிந்திப்பவர்தான் உலகத்தை இனிமையாக்குவார். அனைவரும் ஒரே பாதையில் சென்றால் புதுமை அழிந்துவிடும். ஆனால் ஒருவர் வித்தியாசமாக சிந்தித்தால் அனைவரும் முன்னேறுவார்கள். மின்னி, சிறு பறவையின் கனவு. ஒரு பெரிய மரத்தின் மேலே ஒரு பறவை கூட்டம் வாழ்ந்தது. அதில் ஒரு சிறிய பறவை, பெயர் மின்னி. அவள் பிறந்த நாளிலிருந்தே வானத்தில் பறக்கும் கனவு கண்டாள். ஆனால் அவளின் சிறகுகள் இன்னும் பலமாக வளரவில்லை. ஒவ்வொரு முறையும் உயரம் பறக்க முயற்சி செய்யும் போதெல்லாம் கீழே விழுந்து விடுவாள். மற்ற பறவைகள் அவளை பார்த்து சிரித்தன. ஏய் மின்னி, நீ போய் உன் கூட்டிலேயே இரு. வானத்தை உன்னால் அடைய முடியாது. அந்த சொற்கள் அவளின் இதயத்தை காயப்படுத்தினாலும் அவள் மனதில் ஒரு தீப்பொறி இருந்தது. நான் ஒரு நாள் வானத்தை அடைவேன் என்று மின்னி அவளுடைய ஆழ்மனதில் சொல்லிக் கொண்டாள். தொடங்கிய பயணம். அந்த நாளிலிருந்து மின்னி தினமும் அதிகாலை எழுந்து சிறகுகளை அசைத்தாள். சில சமயம் காற்று அவளை தள்ளிவிடும், சில சமயம் சிறகுகள் வலிக்கும்.
ஆனால் அவள் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்தாள். மரத்திலிருந்து விழுந்து மீண்டும் ஏறி இன்னும் மீண்டும் பறக்க முயன்றாள். ஒரு நாள் பக்கத்து மரத்தில் வாழும் ஒரு முதிய பறவை அவளை கவனித்தது. அது மெதுவாக வந்து சொன்னது, மின்னி, நீ விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுகிறாய். அதுவே வெற்றியின் முதல் அடையாளம். அந்த வார்த்தைகள் அவளுக்கு புதிய ஆற்றலை அளித்தன, புதிய நம்பிக்கை. மின்னி தினமும் காற்றின் திசையை கற்றுக்கொண்டாள். எந்த காற்று அவளை தள்ளிவிடும், எந்த காற்று தூக்கிச் செல்லும் என்பதை உணர்ந்தாள். அவள் சிறகுகள் நாளுக்கு நாள் வலுவாகின. ஒரு காலை சூரியன் எழுந்தபோது மரத்தின் மேல் பறவைகள் எல்லாம் பறக்கத் தொடங்கின. மின்னியும் சிறகுகளை விரித்தாள். முதலில் பயமாயிருந்தது, ஆனால் அவள் உள்ளத்தில் ஒரு குரல் கேட்டது, பயப்படாதே மின்னி, இன்று உனது நாள் என்று. அவள் சிறகுகளை வேகமாக அசைத்தாள். இந்த முறை அவள் கீழே விழவில்லை. மேலே, இன்னும் மேலே மேகத்தை நோக்கி பறந்தாள். கனவு நனவானது. அந்த காட்சியை பார்த்த மற்ற பறவைகள் வியந்தன. அவளை கிண்டல் செய்த அதே பறவைகள் இப்போது கை கொட்டின. மின்னி, நீ சாதித்து விட்டாய் என்று. மின்னி சிரித்தாள். கீழே பார்த்தாள். அவளின் பழைய கூடு சிறிய புள்ளி போல தெரிந்தது. வானம் அவளுக்கே சொந்தமானது போல உணர்ந்தாள். அவள் மனதில் மெதுவாக சொன்னாள், கனவு காணத் தயங்காதே, முயற்சி செய். ஒரு நாள் அந்த கனவு நிஜமாகும். கதை சொல்லும் பாடம். எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னம்பிக்கை, தொடர்ந்த முயற்சி மற்றும் பொறுமை இருந்தால் எந்த கனவும் நனவாகலாம். மின்னி நமக்கு நினைவூட்டுவது, சிறியவர்களாக இருந்தாலும் பெரிய கனவுகளை காணலாம்.